அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். பிறன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ரமலான் மாதத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அந்த மாதத்தை பற்றி எல்லோரும் ஆற்றுகின்ற உரை தக்குவாவை உண்டு பண்ணுவதற்காக அருளப்படுகின்ற மாதம் என்று சொல்கிறோம். உண்மைதான், எந்த சந்தேகமும் இல்லை. தொழுகை 5 நேரமும் ஒரு ஆன்மீக குளியலறை போன்று நோன்பும் அல்லாவுக்காக தாகித்து, அல்லாவுக்காக பசித்திருந்து, உள்ளத்தில் அல்லாவின் எண்ணத்தை பதிக்கின்ற முக்கியமான இபாதத் என்பதில் சந்தேகமே இல்லை. உண்மையிலே நாங்கள் ரமதானை எப்படி, கடந்த ரமதானில் கூட நான் சொன்ன ஒரு விடயம், வந்து போன ரமதான் தந்து போன தக்குவா எங்கே, வரப்போகும் ரமதான் தரப்போகும் தக்குவா என்ன? ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதம் இந்த ஆன்மீக பயிற்சி, இறைவனை உள்ளத்தில் இருத்துகின்ற அந்த பயிற்சி எங்களுக்கு எதை கூட்டி இருக்கிறது, எதை குறைத்திருக்கிறது? கடந்த ரமதானும் இப்பொழுது வரப்போகிற ரமதானும் ஒன்றாக இருந்தால் உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்படவில்லை என்பது அர்த்தம். எனவே தக்குவா என்பது உண்மையில் ஒரு மனிதன் அல்லாவை உள்ளத்தில் நிறுத்தி கொண்டால் ஷைத்தானியத்தான எல்லா விடயங்களிலிருந்து தவிர்த்து கொள்வான். நேரடியாக சொல்ல போனால், மனிதனை இன்று மிகவும் ஒரு இறைவனை விட்டு தூரப்படுத்துகின்ற முக்கியமான ஒன்றாக, ஒரு விடயமாக பெண்கள் இருக்கிறார்கள். எனவேதான் நபி அவர்கள் சொல்லும் போது, அத்துன்யா ஹுல்வத்துன் ஹதிரத்துன், இந்த உலகம் என்பது ரசிப்பதற்கு இனிமையும் பார்ப்பதற்கு பசுமையும் கொண்ட உலகம். ஃபத்தகு துன்யா, அந்த உலகத்தையும் பயந்து கொள்ளுங்கள், வத்தகு நிசா, பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள் என்ற அந்த பொன்மொழியிலே பெண்களால் சரித்திரம் மாற்றப்பட்டிருக்கிறது. பெண்களால் இந்த உலகத்தில் பல்வேறுபட்ட குழப்பங்கள் நடைபெற்றிருக்கிறது. பெண்ணின் காரணமாக கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. வரலாற்று இந்த பெண்களுக்காக என்று நாங்கள் தாஜ்மஹால் கூட ஒரு பெண்ணுக்காக கட்டப்பட்ட நல்ல ஒரு நினைவாக சொல்கிறது போன்று, பெண்ணுக்காக உயிரை கொடுத்தவர்கள், பெண்ணுக்காக போராடியவர்கள், பெண்ணை அடைவதற்காக எத்தனையோ விடயங்களை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே உண்மையான தக்குவாவை உண்டு பண்ணுகின்ற இந்த மாதத்திலே கண்களையும் உள்ளத்தையும் உடல் உறுப்புகளையும் அல்லாவின் பக்கம் திருப்பி ஷைத்தானின் பக்கம் எல்லாவற்றையும் தடுத்து நன்மையை தூண்டுகின்ற ரமதானாக, புண்ணியங்கள் பூத்து குலுங்கும் ரமதானாக, நன்மைகளையே செய்ய தூண்டும் அந்த ரமதானாக, வசந்த காலமாக இருப்பதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.